good. Loganathan? Hello. Hello, Loganathan. Hello, sir. கேக்குதா? Loganathan. Sir, good evening, Loganathan. சொல்லுங்க சார். Good evening, good evening. நீங்க உங்களதுதான் ஹெல்லோ சிட்டியா? ஆமா ஆமா சார், நம்மளுடைய தான் சார். ஓகே. அது வந்து ஹலோ சிட்டி வீக்லி நியூஸ் பேப்பர் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய ஹலோ சிட்டி ஆபீஸ் எங்க? இங்க அரும்பாக்கம் எம்எம்டி காலனில இருக்கு சார். ஓ, அரும்பாக்கம். பட் நீங்க ஆமா அண்ணா நகர் ஆர்ச் இருக்கு இல்லீங்களா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அச்சா ஓகே. அப்புறம் யார் வந்திருக்கா வேற? மிஸ்டர் வெங்கட்ராமன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சுப்ராஜ் வந்தாச்சா? குட் ஈவினிங் சார். மிஸ்டர் சுப்ராஜ் இன்னும் வரல. வந்திருக்காரு சார். வந்திருக்காரு. இப்பதான் வராரு. ఇది పెట్టాలన్నా బట్ట వేయాలన్నా. సుబ్బరాజ్ Shankar. Yes, sir. How are you? Good evening. Very good evening to you. 1 second. I just. சுப்ராஜ் இப்பதான் தென்படுறார். சுப்ராஜ் சார் நமஸ்காரம். குட் ஈவினிங். மிஸ்டர் சுப்ராஜ் குட் ஈவினிங். இமீடியட்டா கேட்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Hello. Can you hear me, sir? Yeah, very well. Good evening. Good evening. Good evening. We are able to hear your sweet voice. We are able to. சார் வந்ததுக்கு ஒரு வார்த்தை பிஃபோர் யூ கமெண்ட்ஸ். Sir, you wanted to say something? I think Shankar, you should also hear that. ஒண்ணுமில்ல, தீபாவளி வரது, அடுத்த தீபாவளிக்கு வரத்துக்கு we can contact somebody in Shivakashi or Virudhunagar and இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நாங்க பண்ணிட்டு இருந்தோம் in our organization. அதாவது we will get it in bulk price crackers and அதை வந்து ஸ்டாஃபுக்கு அந்த கன்செஷன் அதே ரேட்லயே கொடுப்போம். We can perhaps do it for our members
for this current ensuing Deepavali? Idea is good, but யாருக்கு அந்த பொறுமை Pardon me? இல்ல யாருக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல. போய் அங்க வாங்கி பண்றதுக்கு Ah, நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா. Real, if we have to give some other people, then அங்க useful இருக்கும். I don't know whether Mr. Subbaraj heard whatever we talked. Okay. அது கேட்டுக்காத தெரியல. To put it in a lighter vein and also serious Good note. evening, sir. Good evening. Good evening, sir. Good evening, sir. As senior citizens, Hello, good evening, good I thought we should evening. be responsible enough to Good evening, Shankar, not sir. use crackers and other things in the interest of avoiding Manikandan. pollution. Uh, ஏன்னா இனிமையாவது நம்ம அவாய்ட் பண்றது தான் பெட்டர்னு தோன்றது. நம்ம அதுல வந்து பல்கா வாங்கி நிறைய யூஸ் பண்றதை விட இல்ல இது ஆக்சுவலி கிவிங் மை பர்சனல் வியூ. நாங்க லாஸ்ட் இயர்ல இருந்து அப்படிதான் எங்க வீட்டுல இருக்கோம். நாங்க வாங்குறதே கிடையாது. சில்ட்ரனுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் மத்தாப் மாதிரி வாங்குவாங்க. Right, yeah, right. it is giving employment to a lot of people. அது நிறைய பேர் பண்றது இல்ல. Especially we have got 3 dogs at home. And the dogs suffer பண்றது for about 10 days. One should see it to believe. அவ்வளவு நடுங்கிட்டே இருக்கும் டாக்ஸ். It will not even go out to piss or anything like that. அந்த மாதிரி டாக்ஸ் வந்து இயர் எஃபெக்ட் ஆகுது ஸ்பூன்ல. அதனால any dog lover or any animal lover persuade usage of vernacular. Mr. Venkat. நமஸ்காரம் good evening, சார். sir. Sir, Venkat, sir. Good evening. good evening, Manikandan. Good evening, Badri, sir. Oh, good evening, sir. Namaskar, Ramurthy, sir. Hello. Good evening, Bhattacharya. Good evening. Namaskar, Good evening, sir. Subbaraj, sir. Namaskar. Sir, vanakkam. அப்ப இன்னும் அரை கிளாஸ் இருக்கு. Huh? இன்னும் அரை கிளாஸ் இருக்கு வேணும்னா. Mora. இன்னொரு அரை கிளாஸ் வேண்டாம். இருக்கு. வச்சிருக்கோம், இதுல பண்ண வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். மிஸ்டர் பத்ரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். 5:30க்கு ஆரம்பமா 5:45க்கு ஆரம்பமான்னு. Ama, sir. I think the second message when Mr. Subbaraj put, I think by mistake he must have mentioned 5:45, but I said 5:30. ஆமா. So நம்ம ஆரம்பிச்சுடலாமே சார். only, sir, but when we assemble, by the time we try to settle in 3:30 or something like that, some 10 minutes. Subbaraj sir கேட்கலாம். Sir, meeting starts at 5:45 or 5:30. 5:30 இருக்கட்டும் சார். Sir, no issues. I was just trying to get clarification. On a safer side, I was ready by 5:30. I thought some typographical error must be there. அதான் இல்ல அவர் சுப்ராஜனுடைய ஐடியா என்னன்னா, ஃபார் லேட் கமர்ஸ் அது வந்து ஒரு அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்தாக்க 5:30 5:45 அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். அதுக்காக போய் பார்ப்பான். Loganathan sir, can you hear me? Sir, Loganathan sir, can you hear me? சொல்லுங்க சார். Hello? Yeah. Good evening.
குட் ஈவினிங் சார். ஜஸ்ட் அப் டு 5:45 வரைக்கும் ஏதாவது டேட்டா வேற ஏதாவது இருந்தா போடுங்களேன். அப்படியா? Data சரிங்க previous. சார். ஆமா. இது சின்ன அந்த இது ஆமா. டெஸ்ட் போடுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். சார் வணக்கம். 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 நமஸ்காரம் மிஸ்டர் சந்தோஷம். ஹலோ. ஹலோ சார். வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீபதி வரேன்னாங்க, ஜாயின் பண்றேன்னாங்க 5:45. பிரசிடென்ட் இங்கதான் இருக்கேன். ஆமா, சரி. கோட்டு போடாம சொல்லுங்க. அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரைட். சார் வணக்கம். வணக்கம்மா, வணக்கம். இவரு குமார் ஜெயந்தி பேசுனீங்களா? தலையை காட்ட சொன்னீங்க, தலையை காட்டிட்டோம். சரி சார். புன்முறுவலோடு. இல்ல, அவர் குமார் ஜெயந்தி கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். மேடம், சார் குமார் ஜெயந்த் கிட்ட பேச முடியல. சரி. நாளைக்கு தான் திருப்பி ட்ரை பண்ணணும். சரி சரி சரி. நீங்க தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. அம்மா அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கம்மா. அப்பப்போ வாழ்த்தெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறீங்க எங்க வாட்ஸ்அப்புக்கு. வாழ்த்துக்கள்லாம் வருது, உங்க திருக்குறள் வருது, உங்க குரல் கேக்குது. மேடம் உங்க நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் போட்டு வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. ஆமா ஆமா. வால் பேப்பர் சார். அப்படியா? ஆமா ஆமா. நைஸ். இது சங்கர், இது இதுல வருது. இது அவர் என்னுடைய வாட்ஸ்அப்ல வரலையே. எது? மிஸ்டர் சந்தோஷம்னே வருது சார். வரும் வரும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வந்துரும். பாருங்க, வரும் மேல. ஸ்க்ரோல் பண்ணுங்க, வரும். ஓகே. ரைட் ஆரோ கொஞ்சம் கிளிக் பண்ணா எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா 5:45 தான் சொல்லி இருக்கிறோம். அதனால they may come join on 5:45, I think so. அவர் கார்த்திகேயன் சார் வந்திருக்காரு. குட் ஈவினிங். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம் வணக்கம். சார் குட் ஈவினிங், வணக்கம். ஈவினிங். எப்படி இருக்குது சென்னை? கொஞ்சம் கொஞ்சமா சூடு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. கொரோனா குறைஞ்சிருக்கா? டெஃபினட்டா. குட் ஈவினிங் சார். எலெக்ஷன் மீட்டிங் ஆரம்பிக்குது, அப்புறம் பார்க்கணும். இனி
சூடு பிடிச்சிட்டே இருக்கு. வெயில் வெளியில வெயிலும் வந்து எலெக்ஷனும் சூடு பிடிக்குது. டெல்லியே கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கு பாருங்களா மத்தியானம். குளிர்ல குறைஞ்சாச்சுங்க. நிர்மலா மேடம். கொரோனா குறையறதோ இல்லையோ, இந்த வேக்சினேஷன் ஃபீவர் இப்போ ஜாஸ்தி ஆரம்பிச்சுட்டு. வெரி குட். இன்னைக்கு நம்ம இது இந்த சைட்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ஒரு 10-12 பேர் இன்க்ளூடிங் மை செல்ஃப், we got ourselves vaccinated by that COVID shift. கூட்டமாமே எல்லா ஹாஸ்பிடல்ல கூட்டமா. ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 100 பேர் வராங்க. 100 ஒரு ஹாஸ்பிடலுக்கும். குட் ஈவினிங் சார். ராம்துரை. வணக்கம் சார். குட் ஈவினிங் ராமதுரை சார். Good evening, Subraj sir. All the very best. Good evening. Good evening. Lovely meeting. Good evening, sir. Good evening. Nagaswamy sir. Good evening. Hello. Nagaswamy sir. Good evening. Good evening. Good evening, sir. Good evening. Good evening to all. Almost. பெட்ரோல் செலவில்லாமே கூட்டம் நடத்திடலாம் நீங்க வீட்டில் இருந்துட்டே. Sir, shall I ask everybody to introduce? Lendama. எல்லாம் தெரியுமே. இருந்தாலும் சார் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்ல, வைஸ் பிரசிடென்ட் அவரு. அதனால பெட்டர் ஐ திங்க் மிஸ்டர் சுப்ராஜ் சொல்றது ரைட் பண்ணணும். என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த ஜூம்லயே போறதுனால அந்த ஃபிகர் பேரு ரெண்டையும் சிங்க் பண்ண முடியல. அதனால சரி, நம்ம இப்ப வந்து இது பண்ணல சார், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் வித் யுவர்செல்ஃப். myself. It is not fair on my person. Sir, நம்ம வந்து just everybody knows that our Padmasri D.R. Karthikeyan, our executive president residing at Delhi, he has participated in our organization functions and other things. Now he will introduce himself just for other members' sake. And this is like a roll call in the board meetings. I'm D.R. Karthikeyan speaking from my home office in Delhi. Good evening to all of you. உங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். நெக்ஸ்ட் தலைவர் நீங்க. ஆமா, எல்லோருக்கும் வணக்கம். ரைட். அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபகவன். வணக்கம் தலைவரே. நீங்க அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லாத உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் என்னடான்னு நினைச்சிட்டேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆமா சார், கார்த்திகேயன் சார், உங்க வீட்டுல எப்பவுமே ரியலி லைக் யுவர் தட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு சார், கார்டன்லாம். நான் ஒரு கிராமத்துல பிறந்தவன், பண்ணையில பிறந்தவன், செடியுடைய இருந்து பழக்கம். அதனால இப்போ இருக்கீங்க போல இருக்கு செடிகளோடயே. ஆமா, மாஸ்கோ போனாலும் சரி, எங்க போனாலும் பசுமை இருக்கணும் என்ன சுத்தி. ரொம்ப அருமையா இருக்கு சார். இப்போ லாஸ்ட் டைமே நாங்க பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருந்துச்சு. அதுதானே என்ன பாதி நுரையீரல் இல்லையா அதுல.
நம்ம நுரையீரல்ல இருந்து வெளியில போறதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு. அந்த பசுமை தான் அதை வாங்கி எடுத்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அதனால half my lung is on the tree plants. What we emit carbon dioxide, the plant assimilates and gives us back oxygen. So we have to be with. Good evening, Sripati sir. வணக்கம் எல்லாருக்கும். குட் ஈவினிங். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். Sripati sir, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். Good evening, sir. Good வணக்கம் சார். evening. நிர்மலா. Yes, Nirmala, I keep seeing you, but I have not put on my video. ஆமா சார், உங்க பேர் தான் வருது, உங்களை காணோம். Hello, sir. Are you able to hear me, sir? Dhanraj, very good, sir. Dhanraj. Dhanraj sir, good evening. Good evening, sir. Good evening. We are able to see, we are able to hear the voice of Dhanraj and Mr. Sripati, but we are not able to see them. Video left. Yes. Then shall we commence our meeting, sir? Oh, okay, sir. You can go ahead, sir. All right. Please go ahead. All right. Loganathan, sir. தாய் வாய் போடுறா. ஆமா, கடவுள் வாழ்த்து போடுங்க. இல்ல, first shall we request our president to கடவுள் வாழ்த்து போடுங்க, தமிழ் தாய் வாழ்த்து போடுங்க. ஓகே ஓகே சார். Right. ப்ளே பண்ணிடுங்க. ஒண்ணுமே ஆடிபிளா இல்ல. Audio is very poor. I can't hear anything. Hello, sir. Hello. President sir, நீங்க கடவுள் வாழ்த்துன்னு சொன்னா தான் அவர் போடுவாரு. Just you can request our president to preside over the meeting, EC meeting, and to conduct the meeting successfully. வாசகி அனுப்ப வந்திருக்காங்களா? வர மாட்டாங்க, அவங்க மெம்பர் கிடையாது இதுல. நீங்க சொல்லுங்க, கடவுள் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து. அது ஃபுல்லா இருக்கும்.
உலகை தமிழால் உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது காலம் வந்து யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்க்கை குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள். இன்று நாம் சீனியர் Good evening, sir. Chandrakumar, sir. Good evening, good evening, good evening. Good evening, all of you, sir. அதன் மூலமாக நமது கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இந்த சீனியர் சிட்டிசன் இப்போது அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. அதே நேரத்தில் கொரோனா என்ற தொற்று நோயால் ஆனால் இப்பொழுது படிப்படியாக தொடர்ந்து கொண்டு வரும். இந்த நேரத்திலே சீனியர் சிட்டிசன்ஸ் நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்கி சென்னையிலே அன்புக்குரிய செயலாளர் சுப்பராஜ் விடாமுயற்சியாக சேதாப்பட்டு நந்தனத்திலே ஒரு அருமையான இடத்தை நாம் வாங்கியிருக்கின்றோம். அதில் எல்லா விழாக்கள் நடைபெறும். இன்று வந்திருக்கின்ற அத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்கள், செக்ரட்டரிஸ் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அதன் மூலமாக வயது வந்தவர்கள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். ஒரு வேண்டுகோள், அருமை அண்ணாச்சி பிஜி பன்னிதாஸ் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். நூல் நாளைக்கு நமது புத்தக கண்காட்சியில் வெளியிடுகின்றார்கள். மயில்சாமி அண்ணாத்துறை அவர்கள் வருகின்றார்கள். அதற்கும் நீங்கள் நன்றாக இருக்கும். மேலும் Now, shall we commence our agenda subjects? Yes. Right. முதல்ல வந்து recording of the minutes of the EC meeting held on 7/2/2021. ஏற்கனவே இந்த மினிட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணி எல்லா மெம்பர்களுக்கும் அனுப்பி இருக்கிறோம். அதனால we can record it, I think so. Yes, yes, sir. Right, sir. Thank you, sir. ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து recording of appeal letters dispatched to corporates, philanthropists, well-wishers, and members to contribute to donate computers, equipments, furniture, and corpus fund for implementation of our projects. நாங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு லெட்டர் வந்து இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வசிஷன் ஃபார் ஆல் பிலியாந்தெரபிஸ்ட் அண்ட் கார்பரேட்ஸுக்கு அனுப்பியிருந்தோம். அப்போ அனுப்புகிற போது ஒரே ஃபர்ஸ்ட்ல ஆஸ் ஏ டோக்கன் ஆஃப் இது வந்து ஸ்டேட் பேங்க் சிஜிஎம்மை போய் பார்த்தோம். சிஜிஎம்மை பார்த்த உடனே அவர் வந்து நான்
நம்ம வைஸ் பிரசிடென்ட் வள்ளிநாயகம் 2 பேரும் போயிருந்தோம். உடனே வந்து அவர் வந்து எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் நான் பேர் பண்ணிக்கிறேன், யூ நீட் நாட் பாதர் அபவுட் இட் அண்ட் சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எது வேணுமோ அது பண்றேன்ட்டாங்க. அதனால நம்ம வந்து திரும்ப அந்த ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே போட்டோம்னா, நான் ஒருத்தர் சேர் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா there is no space for us to store that chair and other things. அதனால அந்த லெட்டர் வந்து ரிக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டு ஜென்ரலா கார்பஸ் பண்ணுறதுக்கு நீங்க நம்ம ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டோம். இனிமே தான் நம்ம வந்து பில்டிங்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆக்குப்பை பண்ண பிற்பாடு நம்ம வந்து we can find out இதுன்ட்டு. In the meantime we have prepared one budget what will be the, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அது கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் குறைச்சலா இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பில்டிங், ஆஃபீஸ் பில்டிங், அதாவது நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடுல எடுத்துக்கிட்டோம்னா தி ஒன்லி அசோசியேஷன் விச் ஹேஸ் பில்டிங் ஃபார் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். மற்ற எல்லாமே அவங்களுடைய இதில் வச்சிருக்கிறாங்க எக்ஸப்ட் IOA, அவங்களுக்கு ஏற்கனவே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனால நடக்குது. மற்ற எந்த விதமான நம்மள மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் நோ பில்டிங் பர்மனெண்ட் ஆஃபீஸ். அந்த வகையில் we are really happy and proud to note that the government of Tamil Nadu have given us a recognition for our organization and to do something to the society or other things. இதை வச்சுட்டு ரெண்டாவது நாங்கள் வந்து எல்லாருக்குமே போட்டு ஒரு லெட்டர் எல்லாருக்கும் அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி பட்ஜெட் ஒன்று டெம்பரரி அப்ரூவ் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மெம்பர்ஸ் அண்ட் EC மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அனுப்பியிருந்தோம். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் பண்ணி என்ன மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் போகிறதுனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து டு சப்போர்ட், மெயின் நேம் வந்து டு சப்போர்ட் தி எல்டேட்ஸ் தான் இருக்கிறோம். சப்போர்ட் எல்டேட்ஸ் எந்த மாதிரி கேட்டகரின்ட்டு நம்ம எடுத்தோம்னா we are almost all the members are elite people. elite peopleக்கு சப்போர்ட் வந்து எக்ஸப்ட் மென்டல் சப்போர்ட், அதாவது மென்டல் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் தவிர வேற எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அவங்களே தே ஆர் செல்ஃப் கண்டைன்டு. அதனால நம்ம வந்து வேற என்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணினால் தட் வில் பி யூஸ்ஃபுல்ங்கிறதுக்காக இது பண்ணோம். அதுக்காக எல்லாருமே வெல் வெர்ஸ்டு அண்ட் எலைட் பீப்புள், தே ஆர் ஹேவிங் வாஸ்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நீங்க வந்து சொன்னீங்கன்னா இது பண்ணலாமன்ட்டு. இந்த இதுல வந்து ஒரு என்ன இதுன்னு சொன்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து நாங்க வந்து ஜஸ்ட் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆபீஸ்ல திறந்து இது பண்றதுக்காக கூட்டிட்டு வந்து சொன்னா we can ask that people to join in that one. அதனால அந்த மாதிரி இது போட்டு ஒரு மினிமம். ரெண்டாவது இது எல்லாமே ஆபீஸை ரன் பண்றதுக்கு there must be one ஆபீஸ் கிளர்க் ஆர் மேனேஜர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த மாதிரி ஒருத்தர் பெர்மனண்டா மந்த்லி சேலரியில போட்டுடலாம். ஏன்னா அட்லீஸ்ட் he should stay in the office for about 6 to 7 hours or at least 5 hours from 5 to 12 அந்த மாதிரி. அதனால அவங்களுக்கு மினிமம் சேலரி வந்து நம்ம அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 12,500, இந்த மற்ற கிளர்க்குக்கு போ ஆர் மேனேஜருங்கிறவருக்கு 15,000 மினிமம் போட்டு இது பண்ணோம். அது வந்து ஒரு சில சீனியர் பீப்புள் வந்து இவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமா, ஒரு பார்ட் டைம் மாதிரி போடணும்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. நம்மளுடைய ஆபீஸ் பெர்மனன்ட் ஆபீஸ்ங்கிறதுனால we have been provided by a ரெகுலர் ஆபீஸ். அதுல போயிட்டு நம்ம வந்து பார்ட் டைம் மாதிரி வச்சுக்கிட்டு பூட்டிட்டு திறந்துட்டு வந்தோம்னா the impression to the government that we are not functioning properlyங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிரு. Because they have given us a reputed place to do our business. அதனால அந்த இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கு we should maintain that one. அதனால அந்த இதுல அவருடைய அட்வைஸ் கரெக்டா இருந்தாலும் கூட ரெடியூஸ் பண்ணாலும் கூட நம்ம வந்து டு ஸ்டார்ட் வித் ரெடியூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம். பட் we can consider as possible. ஏன்னா ஒரு சிலர்ல நம்ம இதுல வந்து பீரியாடிக்கல் இப்போ இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் மண்டே ஒரு நாள், டியூஸ்டே ஒரு நாள், அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டப்பா 15 டேஸுக்கு ஒன் டே
நம்ம இசி கமிட்டி மெம்பர்ஸ் அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து என்ன மாதிரி செய்யணும் என்னங்கிறத we can coordinate it. Secretary, as a secretary, I will work 24 hours or even for 8 hours on that office without any remuneration. That is, I can do it. அதனால அவர் சொன்ன ஒரு சஜஷனை நம்ம இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இதில் போயிருந்து அதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. தேர் இஸ் அது நோ ஆல்டர்னேட்டிவ் தென் டு இன்கர் திஸ் எக்ஸ்பெண்டிச்சர். நானும் அவர் நம்ம ஆடிட்டர் வரதன் சார்ந்து சேர்ந்து உட்கார்ந்து அந்த பட்ஜெட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். எவ்வளோ மினிமம் இது பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியிருக்கிறோம். பட் எனிஹவ் வி வில் ரெடியூஸ் அட் த டைம் ஆஃப் இன்கரிங் எனி எக்ஸ்பெண்டிச்சர் டு த மினிமம் பாசிபிள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். இது தவிர நம்ம வந்து இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு we should attract the society that we are being better services. ஏன்னா நம்ம வந்து எக்ஸலண்ட் பீப்புள் we are having. இப்போ சந்தோஷத்தை எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்டில் மற்ற எல்லாத்துலேயுமே இஸ் மாஸ்டர். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் கார்த்திகேயன் எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிகர். he can do something to our organization, our society. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்ரீபதிஸாக இருக்கிறாங்களே, அவர் வெல்வேஸ்டு இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை எடுத்து we can help the society to improve the society. அதில் வந்து ஒன்று எஜுகேஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அடாப்ஷன் ஆஃப் ஒரு வில்லேஜை எடுத்து அந்த வில்லேஜில் எப்படி மாதிரி லைஃப் இருக்கணும், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், அங்கிறத இது பண்ணணும். அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒரு நல்ல இதை விட பெட்டர் சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா we can implement that project. பட் ரெகுலராக இன் ஃபியூச்சர் வந்து நம்ம மந்த்லி மீட்டிங் டயத்தில் வந்து we will be conducting one cultural program for about 20 minutes or 30 minutes. கல்ச்சுரல் ப்ரோக்ராம் போட்டு ஜஸ்ட் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒவ்வொருத்தரும் கேதரிங் வரும்போது இது பண்ணுற மாதிரி. டிஃபன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் வேண்டி இருக்காது இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் போனால். இல்லாட்ட அப்படி மீட்டிங் நம்ம கேதரிங் போடுற போது we can incur minimum ஒரு டீ ஒரு காஃபி இல்லாட்ட ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்து we can reduce the expenditure. பட் இன்வைட் பண்ணுற கெஸ்ட்டுகளுக்கு வந்து we can give some compliments, yes, honoring இது. இது போக we can conduct பட்டிமன்ற மாதிரி இன்னைக்குள்ள சமுதாயத்தில் என்ன பண்ணணும் அங்கிறதுல நம்ம எல்ஏட்ஸுக்கு என்ன மாதிரி பெனிஃபிஷியலாக இருக்கணும். we can invite some special lecturers, orators and to invite participate. Periodically we can conduct health camps and other things. This is routine without any difficulties. அந்த ப்ராஜெக்டுக்கு மட்டும் we can go for help from the corporate officers. இதுல யாராவது சொல்லணும்னு சொன்னா ஐடியா இது தவிர வேற நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணலாம். Mr. Subraj, can you hear me? Hello. Hello. Can you hear me? Sripati here. Yes sir, yes sir, yes sir, you can go. Okay. எப்படின்னாக்கா கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் மியூட் பண்ணாங்கன்னாக்கா ஆடியோ கேப்பபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது ஒரு ரிக்வெஸ்ட். ஓகே. Now coming to your point which you are mentioning, almost all of them are good. But நான் ஒரு தனி ஒன்று சொல்றேன், அது depending upon how the other EC members agree. இப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் அவர் கார்பஸ் which is available அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஸ்காலர்ஷிப்ஸ், ஏன்னா நம்ம எல்லாருமே 60+. ஓகே, ஆவரேஜ் ஏஜ்னு எடுத்துனாக்கா மேபி இட் இஸ் 65, மேபி 70, ஐ டோன்ட் நோ. ஓகே, விச் மீன்ஸ் பிசிக்கலி போய் ஒரு இடத்துல நின்று வேலை செய்யறதுங்கிறது லிட்டில் அவுட் ஆஃப் கொஸ்டின் என்னை பொறுத்த மட்டும் சொல்றேன். ஒரு சஜஷன் என்னன்னாக்கா, இன்றைக்கு நலிவுற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர், irrespective of community, irrespective of caste, irrespective of religion, நாம் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க அதுக்கு போறது இல்லை, படிக்காம விட்டுறாங்க. அதே போல காலேஜஸ், ஸோ வி கேன் செக்ரிகேட் காலேஜஸ் இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல், அதாவது டிபெண்டிங் அப்பான் அவர் கார்பஸ் ஃபண்ட் அண்ட் டு schools.
இது செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா இது வந்து எவ்ரி இயர் செய்ய முடியும். இப்போ வந்து கம்மிங் அகாடமிக் இயர்ல செய்ய முடியும். நம்ம வந்து ரொம்ப பிக் அண்ட் சூஸ் மாதிரி இருக்கணும். தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி கெட்டிங் ஸ்காலர்ஷிப் ஆர் சம் அதர் வே ஆஃப் கெட்டிங் மணி, அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளாம் ஒரு கைட்லைன் ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் நெட்டிகிரிட்டிஸ் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா we have a small core committee which will go into these details and then select people. No caste, no religion, no other consideration, only merit. இது ஒரு suggestion. Sir, excellent suggestion for bringing out ஒரு நம்ம கம்யூனிட்டியினுடைய ரீஜெனரேட்டிங் அவர் கல்ச்சர் அண்ட் எத்திக்கல் வேல்யூ. சார் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால we can consider it definitely. We can மாதிரி இது பண்ணிட்டு we can periodically implement it. We can discuss. Sir, can I come in, sir? Can I come in? Subbaraj sir, can I come in? Sir, shall I give a point? Hello? Hello. You are audible, please go ahead. Okay. I want to say, முதல் point வந்து, when you said you need to have a full-time person, sir, there is no two opinion about it. If you have to do a proper organization and work, there must be a person who should be there, who should understand various coordinating people and communicating, all those things there must be. It is very difficult for other people to, they can come and join, give their time. But there must be a single person who will be responsible to take out your instructions or guidance and work. By the time you come to the office, you know that he has done this communication, some letters have been prepared, something has been sent, some bank work has been done. All this work will keep on slowly increasing. So you need to have, there is no two opinion, you need to have a person who will work for full time. Slowly that person also will get acquaintance with all the people whom you are dealing and also keep proper bookkeeping and will give you all the contacts of maintain. All these informations, he will be able to maintain this for the growth of the association from one level to the next level. So I think from the first point, what you have told, you cannot have, my suggestion is don't prefer a part-time person or even divide work among the other people if we have to think of growing big. This is on the first point. Regarding one project, I'm not a lawyer, but when we were meeting Justice Gokula Krishnan, he is no more now, but he told there are in most of the, there are a lot of cases for which there is no representation. There is no problem with those, convicted or who are put in jail. But those people have not done any crime or there is no representation for them. If somebody represent, they can be freed and then they can go. Like that, there are a number of cases are there. If some work can be done on that, he was telling that, and he was ready to give his time for that. But I don't know how we can take it up further. There was just came as one of the work in my mind, and I wanted to share with you. Thank you. Sir, can I come? Can I come, sir? Subbaraj, sir? Subbaraj, sir? Yes, sir. You can. Can I come? I have your permission to say something. Yes, sir. Sir, first one is Mr. Sripati's suggestion is an excellent one. I think that is to be taken forward. The modalities will work out. We'll sit and work out as to how to do it.
That is very essential. Mm. In this regard, since I am from Canara Bank, way back in 1960s, we had a fund called Canara Bank Golden Jubilee Welfare Fund. So what we used to do was, some people, some meritorious students who cannot afford, we used to give them some money as for pursuing the studies, books, etc. And we were telling them, when you get the job, kindly try to return it, so that this fund we can recycle, and we will be able to help more and more people. See, generally people want for immediate need. So once you help them at that particular time, I think many of the people will be willingly come, and they will contribute once they get the job or they enter into a vocation, etc. I think we can think of it. There again, the modalities we have to work out. We have to see how to follow up, how to have their KYC and all those things, how to have their identity, all those things. That is a little tricklish issue, but we should sit and should try to have a brainstorming session and do it. And third one is Mr. Shankar Vishwanathan's point is very apt. We should have a full-time person. Having part-time and all will not work. And we will get into a lot of disrepute if we are not able to. Someone has to be there. There should be a landline. He is to be able to answer the calls. And whenever he wants some clarification, either with the president or secretary or anyone else, he should be able to consult them and do it. And then sitting in the back office, we can definitely follow up what is the progress. We can draft the letters and give to them. We can edit the letters and give to them. So I agree with Mr. Shankar Vishwanathan that we should certainly have a full time. That is my personal view. Yes. Otherwise, things will drift, and a lot of expectations is there by the government on us, and we should not let them down for the courtesy and this thing they have done. And finally, as you said, sir, that Shankar Vishwanathan said, sir, that you met Gokula Krishnan and all, we should have a sort of a consultancy room or something like that in our SCSR. So where people have some problems where they are not able to individually represent to the government or insurance companies or so, we should be able to guide them as to how to go about, and we should provide them the wherewithals in drafting the letter, and that will be, I think, will be a good one, because today I have seen that a public grievance portal in central government, which is monitored by PMO, is very, very, very effective. I had a problem with BSNL 2 months back. I sent the entire papers, and today I got the refund of 6,000 rupees. I mean, they are very, very, if it is pertaining to state government, they directly refer to the CM cell, and there is a dedicated nodal officer who will have to attend and update those things. So we should try to our members or anyone who wants some consultancy, either in how to take it forward or how to draft letters and send. I think this could also be considered in due course, sir. Thank you, sir. Thank you for your patient hearing. Thank you, sir. Thank you, sir. Your suggestion is excellent one. We are having in our mind, we will be implementing that one in coordination with the other retired officials associations. We are negotiating with the other organizations to make it a successful one. That will be intimated very shortly. We have contacted one organization. In day after tomorrow or 1 or 2 days, we are contacting another organization. In total, we are arranging that self-helping line or helping activities throughout the state by each district headquarters to implement the project already narrated by you. Thank you, sir. Thank you. Then Executive President, sir, you can give something. Hello. Hello, Nagal Swami, sir. Can I add a point or two? Yes, yes, sir. You can come. Audible, sir. Yeah, about. Hello.
ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா எல்லாத்தையும் பிளாக் பண்றதுக்கு முன்னாடி there was an idea that we will help such of those people who have not completed their schooling education, the college education, for some reason or other. It can be purely because of lack of finance or lack of opportunities. So, avangala ellariyum kooptu, there is a scheme in the government of India which helps people to complete whatever they have done. +2 படிக்க முடியாம போயிடுச்சு, +1 பண்றான், +2 பண்ண முடியல, கிராஜுவேஷன் இதுல ஃபர்ஸ்ட் இயர் பண்ண முடியறது, செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் எல்லாம் பண்ண முடியல. அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் there is a scheme by which a unit of the central government is working in Chennai. நீங்களும் ஞாபகம் இருக்கும், நீங்க வந்திருக்கீங்க with another 2 or 3 people. சேப்பாக்ல இந்த விவேகானந்தா இல்லம் பக்கத்துல அங்க போய் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். பட் அட் தட் டைம் இட் வாஸ் ஆன் எ டிஃபரண்ட் செட்டப். இந்த நமக்கு கிண்டியில இருக்கிற இந்த பிளாட் அலாட் ஆகிறதுக்கு முன்னாடி அது, அதனால இட் ஹஸ் நாட் பீன் டேக்கன் அப். But now it is a time when with the same organization we can revive it, because இந்த தேதியில யாரா இருந்தாலும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அவன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு சொன்னாக்கா அதுக்கு மேல அவனுக்கு என்னப்பா அது, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு SSLC-யாவது வேணும், அந்த மாதிரி அது +1 வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவளை இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுங்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். And especially rural areas or suburban areas of Chennai, இதுல எல்லாமே நிறைய drop outs இருக்கு. அவளுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். It's only a question of whatever we have already taken up and did not pursue because of corona and other things, அதை இப்போ மறுபடியும் செய்யலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, கவர்மெண்ட்ல there are having lot of advisory committees. இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்டு அண்ட் ITI, இது ரெண்டுத்துக்கும் நான் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் நான் ஒரு மெம்பர் ரெப்ரசன்டிங் அஃப்கோர்ஸ் அன் ஆர்கனைசேஷன். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் விச் the expertise of our members will be helpful to the government and immediate action can be taken. நாம உட்காந்து building the scratch right from the foundation கொண்டு வரதுக்கு பதிலா whatever the government has schemes ready and funds ready, அதுக்கு நம்மளுடைய knowledge and service experience இது ரெண்டுத்தையும் we will make available to them and see that it is taken. These are the 2 points. Thank you, sir, for your highlighting the facts available nowadays. For dropout students, we had discussions with some other organizations, that is St. John's Ambulance. இப்போ அவங்க they are giving training to the driver post and other things. But இந்த மாதிரி dropout students we can go for ITI. இப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி போட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து they can be observed in any ஜாப்ல போற மாதிரி we can help. அதே மாதிரி கிராமங்கள்ல SSLC-க்கு மேல படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுன்னு தெரியா இருக்கும். அவங்களுக்கு மிட் வைஃப், ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள we can utilize it. அந்த மாதிரி ஏதாவது we can do it. உங்களுடைய ஐடியா பிரகாரம் we can formulate 1 or 2 programs and we can associate. அடுத்து இந்த ஹையர் எஜுகேஷன்ஸுக்கு போகும்போது ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம we have to improve our society. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் நம்ம மற்றபடி இது பண்ணாம இப்போ கிராஜுவேஷன் ஆன பிற்பாடு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு அவங்களுக்கு சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம், இல்லாட்ட பண வசதிகள் இல்லாம இருக்கலாம், இல்லாட்ட வேற ஏதாவது இருக்கலாம். பட் he can have mind
to study the higher education or to do something better. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நம்ம எடுத்து ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் எனி சப்ஜெக்ட் அவனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி ஈவன் என்டையர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து we can bring our sponsoring by one candidate by one of our members. அந்த மாதிரி பண்ணி we can improve it. ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த நம்ம எஜுகேட் பண்ணக்கூடிய அந்த பையன் வந்து he should select one boy or two and they can have education for those students. They will be responsible from out of their earnings. அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா within 5 or 10 years we can get our nearly 100 experts for our organization, not only organization, for our nation. We can utilize அந்த மாதிரி ஒரு இதையும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் போயிட்டு ஃபர்தராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முடியலை. அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணி சப்போஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து we can utilize நம்ம மயில்சம் அண்ணாதுரை இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் அவங்களோட மைண்ட் ஸ்டடி பண்ணி அவங்கள we can select இது மாதிரி பண்ணலாம். அது we will consider that one. Thank you. Thank you, sir. What about Ramadhara sir? Dhanraj sir, what about? Good evening, President, and Yes, sir. our Executive Vice President, DR, active members. So, number one, our office setup definitely is a valid suggestion. That is, to have permanent staff. At least, to my idea and estimate, 30,000 rupees per month. Salavagum, sir. Office manager, or office boy, or maid to clean the place, and internet, telephone, at least 25 to 30,000 rupees. We have to plan for that money. Then only we can make a decent office. Subject to furnitures are being donated. Some computers, something can be taken from donations. So that is number one. Number two, regarding the project, we can have a data bank. Every house, every office, we need errands, we need computer operators, we need watchman, we need drivers. So one side we'll collect data bank from all categories, skilled, semi-skilled, and well-skilled, everybody. And also we'll apply to the company in proper format. Data. We can give them free of cost. Suppose it clicks over 6 months, we can charge a minimum fee to the companies, not to the employees. Employer side, we can ask them some for registration. We'll get some funds for our administration to augment funds for our routine project also. We can at least once in a quarter we can have a health camp wherein I can definitely help you, whether it's eye camp, whether it's a dental camp, whether it's a ECG camp. It's a lot of villages, a lot of people. And fourth one, whoever tells people should take responsibility not to leave the secretary or vice president or alone. Somebody gives suggestion means he should be able to spend some time, at least 1 or 2 hours, in a devoted manner, determined manner, so that the work is spread around, the work goes on, our SEs. Thank you, Secretary. Thank you, sir. Thank you. Anybody else, sir? Varadan, sir, or you? எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. பட் நான் தந்தையாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சேரிட்டி ஆர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எது பண்ணாலும் ப்ராஜெக்ட் தான். மெஜாரிட்டியில என்ன வருதோ அதை பண்ணிடலாம் சார். ஒன்லி திங் வி ஷுட் ஹேவ் சம் ஃபன் டு டூ தட் மெயின் திங். பீப்புள் டு ரெப்ரசன்ட் இட். அதுதான் மெயினாக வேணும் சார். பணமும் ஆளும் இருந்தால் என்ன ப்ராஜெக்ட் வேணால் பண்ணலாம் சார். Right. Thank you, sir. Thank you. Thank you. Then Venkatraman, sir. Sir, Venkatraman, sir. Can you hear me? சொல்லுங்க சார். The general concern of all of us appears to be
the erosion of values amongst the people in every walk of life, in every profession. அதை வந்து we must try to do by catching the people young. One suggestion is school children and college students. அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலக்ட் காலேஜஸ்ல ஒரு 2-3 காலேஜ் இல்லைனாக்கா 2-3 ஸ்கூல்ஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வேல்யூ எஜுகேஷன் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு தோன்றது. அதுக்கு we ourselves can give our inputs and whatever facilities we have got and conduct regular classes like once in 15 days or once in a month, regular sessions, and ask those people also to conduct themselves and create a sort of competition among them. So we can christen it as a sort of personal responsibility circle or club. இப்போ corporate companies la corporate social responsibility nu irukku. When I was connected in the corporate for quite a long time, நாங்க வந்து அத குவாலிட்டி சர்க்கிள் மாதிரி corporate social responsibility circle ஆரம்பிச்சு we involved around 1,000 employees. So they themselves started doing corporate social responsibility work by volunteering the services. அது மாதிரி youngstersக்கு we must instill this sort of values which may catch up. In a professional organization like Indian Society for Training and Development, where I was associated, we had instituted students' cell in a few city colleges covering around 1,000-2,000 students. அங்க வந்து இந்த ஒரு வேலிடிக்டரி ஃபங்க்ஷன், ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன், வேலிடிக்டரி ஃபங்க்ஷன் போட்டு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்விங் அரௌண்ட் 50-60 like that. They will conduct themselves. And then we used to impart some skills and training. The idea was that when they come to industry or trade and industry from the college, there will be an easy transition and there will be a lot of connection, and so that they can do the project and other things with corporate people. And the marla pannnom. Adu mari nama panna mudiyum nu thondrathu, because we have got a lot of people who have got talent who themselves can chip in to provide such sort of advice or lectures or whatever it is. Or we can rope in some good speakers in the society to do it. And I personally feel over a period of time, we may be able to cover large number of students. But we have to target only around 11th students so that their education is not, their exam and other things are not affected. And also first year college students. We can try both men's college as well as women's college. We can give a very catchy slogan also, or RR club, that is responsible and responsibility and respectability club அப்படினு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு அதுல ஒரு கன்வீனர்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி they themselves should take the initiative. Like so many colleges have got various clubs. இது வந்து value education, part of value education. If we simply call it a value education, it's not going to be attractive. So we can impart lot of personal responsibility values and thereby social values also, and it will pay good dividend for a long time. This is my suggestion. Very relevant and valuable suggestion by Mr. Venkatraman. We must be able to do it in a big way, because today this is exactly where we lack. The boys and girls, they don't know what is value, what is good, what is bad. அப்படிங்கறத differentiate பண்ண தெரியல அவளுக்கு. And in a meeting I cannot say all those things, but when we go deep into the subject, our system has been eroded in a very big way, especially in rural areas. Erosion is a common feature everywhere in all professions. இப்போ இன்னைக்கு வந்து டாக்டர் மோகன் டயபெட்டிக் சென்டர் இருக்கு, அவர் has released books on values, ethics and other things for the benefit of all the people, not a medical book. It only speaks of how a person should be interested in the profession of devotion and spirituality. இன்னைக்கு நேத்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி every one of us feels the need for it.
But how to go about it தெரியறதில்ல, because in a competitive world students வந்து compete பண்ணி அவங்க ஜெயிக்கணுங்கிறத பார்க்கறாங்களே தவிர இந்த values based இருக்கணுங்கிறது தெரியறதில்ல. Some for a period of time in their profession and other things, and parents also support, but அது ஒரு organized way, institutionalized way கொண்டு வந்து பண்ணினோம்னாக்க it will catch up in very many colleges, especially men's colleges where arts college and other things. இந்த எலெக்ஷன் டைம்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு ஹூலிகானிசம் ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம மாற்றவே முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு நம்ம it will help. We can make an attempt with a few colleges only, or two or three colleges and one or two schools to start with. And if it catches well, we can extend it to a number of places. To start with, we can do it only in the city because we will be available to support. To take it to the rural places, we can always tie up with other corporates. For example, Korakadam or Sri Perumbattur and the Mari Beltla, we can approach many corporates and then ask them to do it. When I was working in a company at Sri Perumbattur Belt, we used to conduct every year classes for rural schools, children, parents and teachers. அதே மாதிரி இங்க நம்ம டீச்சர்ஸையும் கவர் பண்ணுவோம். ஒரு if we make a small beginning, it can get enlarged to a larger thing. Straight away நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டு எவ்வளவு காஸ்ட் வரும்னு ஒர்க் பண்றதை விட we will make a beginning. Our presence also will be felt, so that word will spread like we are doing some good service, and people will start approaching us also because of the good names that are connected with the club. I mean, Senior Citizens Forum, and we can encash it to the advantage of the society. I will give my little support on that. Yes, yes, sir. Really, this is your point is valuable. Can I come in? Valuable. Yes, sir. Yes, sir. So I think everybody has now rendered very, very valuable points and insights. One second. Very, very contextual and very Yes. to the scenario and situation. Sir, இதுல வந்து ரெண்டு aspect I just wanted to I just wanted to take your opinion. Sir, நம்ம எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ்ல இருக்காங்க இல்லையா, எல்லாருமே எக்ஸ்பர்ட் டிஃபரெண்ட் ஃபீல்ட். ஸோ இவங்களோட எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாவே யூட்டிலைஸ் பண்ணல. நம்ம யூட்டிலைஸ் பண்ணாததுனால we do not go strong way. So first of all, I know I'm trying to request that can we have no different like no legal cell, then we can have no industrial cell like that. No, if we can demark, we're able to create verticals. So நாளைக்கு என்ன ஆகும்னா, இப்போ லா காலேஜ்ல போய் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஜுடிஷியல் டீம்ல இருக்கவங்க பேசுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் போறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் என்டர்பிரனர்ஸ் கேன் கோ அண்ட் ஸ்பீக். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இவங்க சொன்னா இல்லையா, ஸோ டெஃபினெட்லி we have to impart and what is that we do. இது நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும். இப்ப நம்ம எஸ்சிஎஸ்க்கு even we do not know who specializes in what, and in case when problem comes, it need not have to come only judicial, it can be of anything. So within SCS forum itself, we need to have such sort of connection where one can rely on the other and support. முதல்ல அது வந்துடுச்சுன்னா, அந்த ஈடுபாடு வந்துடுச்சுன்னா, once we start interacting with our other SCS forums and take their opinion as and when it is required for any member of the SCS forum and helping the SCS forum members, then subsequently we'll all start evolving to the next level where we start thinking society. Definitely SCS forum can impact the society, but first of all, now we'll have to understand and we'll have to come out openly as and when it is required. We'll have to approach the right people to take their inputs to some problems, if at all it comes for any one of us. Not necessarily for us, maybe for our kids, maybe for our grandchildren, it could be anything. So முதல் நம்ம each one of us can help each other, then subsequently we can go in for different steps or create பண்ணலனா. இப்ப ஐடில
Ramamurthy sir wings create பண்ணிட்டு subsequently now we can go and do presentation colleges. காலேஜ்ல போய் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கரை நம்ம போய் பேசணும்னா SES forum ரெப்ரசன்ட் பண்ணும். எல்லாமே காலேஜ் இன் சென்னை will இல்ல நான் சொல்றது எல்லாமே காலேஜ் இன் சென்னை will know get to know about SES சார். and SES forum ஒரு இவ்வளவு பெரிய talent வந்து we should not lose. It should necessarily go to the next generation. People have so much of abundant knowledge and so much of expertise and experience in life that will be necessarily shared. Can I comment, sir? This is a good suggestion by you. What I also mentioned is we will make a beginning. Last year, in one of the meetings with Subraj and the president, we had a discussion to understand the inner talent of all the members. But somehow it was not properly crystallized, and we were not able to develop a sort of data bank on that. But now with the COVID and all, it may be very difficult for us to have a physical meeting for next 1 or 2 months or 3 months. So after that, when we are able to have a meeting of a large section of members, we can always get the talent, and it is not as if all the members are going to contribute. Straight away, a few people will take it through, and with that we can make a beginning is one thing. Another thing is we have to develop within ourselves as a committee what is to be talked and what is not to be talked. There are a lot of people who know many things, but those things are not interesting for the younger generation. So we must have a dialogue with the heads of the institutions, and which topic would be interesting to them. And to that level, there has to be a participation by the heads of institutions as well as the students themselves. And that develops an organizing ability for the students also. And the more they talk, Sir, and the more they, thank you. Okay, thank you. The more they talk of their values and other things, it gets imbibed. Anyway, these are all things which cannot be done just like that within an hour discussion on Zoom. This is one of the thoughts I thought I should share, and we can always develop it if many of the people think that it's a good suggestion. Have you communicated clearly, sir? Can I join? Have you communicated now? clearly? Sorry. Can I join now? Can you hear me, Sripati here? Mr. Sripati wants to talk. Yes, sir. Loganathan, Can I come in? please go ahead, sir. Yeah, okay. See, this value education I was listening to with a lot of interest. Yes, I agree fully with whatever the three of you have mentioned. Okay. Now, some schools, say for example, I am with the Guild of Services. So we got people from outside to talk to the children, first teachers and then to the children. Today's world is totally materialistic. That's a very drawback. Now we have to get the crowd. Crowd naga, I don't expect a crowd of 50, 60. Or 10 பேர் இருந்தாலும் கூட interested people இருந்தாங்கன்னா greater இருக்கும். Okay, so what I suggest, these points which have been given today can be taken further, and we can sit together maybe in the next meeting or meeting after that, and then chalk out what are the projects which are immediately possible, feasible. இதில் வந்து இப்போ வேல்யூ எஜுகேஷனாக்கா யாரால முடியும், அதான் நம்ம எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்லேயே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எல்லா விதத்துலையும், வெதர் இட் இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் ஆர் பியூர்லி மெட்டீரியலிஸ்டிக் ஆர் பியூர்லி அகாடமிக் இருக்காங்க எல்லாத்துலேயுமே. So such of those people who would be interested in giving, let us say, a talk, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். So if identify பண்ணோம்னாக்கா we can go ahead with some schools. இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் டாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. கவர்மெண்ட் இன்க்ளூட்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் ஆல்சோ. ஸோ டு மேக் அ பிகினிங்,
we can chalk out the program, what is required, what are our terms, போட்டுட்டு in due course we can start this program but with our own people. If required, we can get people from outside, but அது வந்து that may cost money. I don't know whether somebody will come forward free of cost. அதை நம்ம பண்ணிக்கலாம். This is a very good suggestion. I would immediately say that yes, it's a good suggestion, we should go ahead. Thank you. Just to add a point on this, our experience for about 20 years in one of the industry where I was connected, we used to organize eminent series lecture. It's not for management people alone, for all the employees and other people. We used to draw speakers from different walks of life. You'll be surprised if I tell you that we had invited roughly around 9 or 10 cine actors and actresses and directors. Like, to give an example of like Muthuraman, Vasant and so many people, the way they narrated their personal life and how they are successful even in a world which has got all controversies like film world, was really impactful for the audience. And I got a lot of feedback also. We did a survey and these lectures really made the people to come to terms with the values, and they started doing it in their own way, the places where they live, etc., and wanted to prove that they are respectable citizens. And it has a tremendous effect on the people, but it is a little slow process. But we have to understand that this can be only a slow process, maybe about a year or 2 or 3 to catch up. But the beginning is good. I agree with you, sir, Sripati sir. Maybe to start with, Mr. Subbaraj can fix up a time and date where about 5 or 6 people who are deeply interested in this and who can contribute something quickly. I think ஒரு starting point ஒன்று கொடுத்து ஏதாவது we can even meet in one of our houses or in a common place. எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசி ஒரு 1 or 2 hours we can crystallize all these points and எல்லாத்தையும் போய் கை வைக்காம ஏதோ சில பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுல மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இந்த தேதியில எது ரொம்ப நீடட் அப்படிங்கிறத நம்ம we will try to fix something. ஒரு டேட் அண்ட் டைம் அண்ட் பிளேஸ். Mr. Subbaraj, please, we are looking for you. Sir, can I come, sir? Can I come in? Can I come in, sir? சொல்லுங்க. ஒண்ணுல இப்போ இன்னைக்கு நம்ம we have by and large I mean discussed very relevant points. Either Mr. Sripati or Mr. Venkatraman or Mr. Jeminish Ramurthy, all have discussed very important points. நம்ம இப்ப சொன்னது வந்து what I feel is, if it is okay for you, what I spoke, I will try to document it and put it in the WhatsApp group. So it will be easy for Mr. Subbaraj to collate all those things and then finally give a cosmetic touch and take it forward. So okay. This is what I should tell you. Yes. Definitely. We will give importance on the basis of immediate implementation, which can be implemented. And what will be the cost, and we can start out and we can implement by April 1st week or 2nd week of April after completion of the election. Next is anybody else? Dhanraj? Sir, not able to hear you. Anything? Subbaraj sir, not able to hear you. Dhanraj is not able to hear. Anybody else want to give any suggestions or any ideas? Dhanraj sir, what about you, sir? Any?
not able to hear you, sir. He has to unmute. Unmute. Dhanaraj sir, please unmute. But now, are you able to hear me, sir? Okay, sir. Usually we have discussed in an elaborate manner, covered a lot of subjects. அதில் ஏதாவது 1 or 2 points எடுத்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படி கொரோனா பீரியட் முடிஞ்ச பிற்பாடு தட் இஸ் பாசிபிள்னு நினைக்கிறேன். தென் ஒன் ஸ்மால் சஜஷன் என்னன்னா, நமக்கு சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பர்டிகுலர்லி கார்பரேஷன், மேபி ஹை ஸ்கூல் ஆர் எலிமெண்டரி ஸ்கூல், அது ஏதாவது ஒன்றை வந்து விசிட் பண்ணி அடாப்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஃபெசிலிட்டிஸ் குறைச்சலா இருக்கா, பேசிக் கம்யூனிட்டிஸே இல்லாமல் சில ஸ்கூல்ஸ் இருக்கும், டீச்சர்ஸ் வந்து சரியான முறையில் இது ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணாமே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனை வந்து ஸ்டடி பண்ணி ஃபீட்பேக்கை வாங்கி we can represent to the concerned departmental heads and financially ஏதாவது நம்ம வந்து mobilize பண்ணி அந்த மாதிரி 1 or 2 primary schools அடாப்ட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்னா there will be ஒரு substantial help to the society இருக்கும். இல்லை ஜென்ரலாக நம்ம வந்து கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பேசுறதோட specifically let us select 1 or 2 primary school or high schools in the city. And the schools visit பண்ணி infrastructure wise என்ன lacking, அதை ஏதாவது நம்ம லெவல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணி அதை வந்து மேட்சப் பண்ண முடியுமா, எல்லாம் கன்சர்ன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்கள வச்சு ஏதாவது ஃபண்ட்ஸ் வாங்கி கொடுத்து செய்ய முடியுமா. தென் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இதை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்மள்கிட்டே சில எக்ஸ்பர்ட்ஸ் டீச்சிங்ல இருப்பாங்க, அவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் அவங்களுக்கு எப்போ கன்வீனியன்டான டைம் இருக்கோ அந்த டைம்ல போய் they can interact with the students as well as the teachers. இல்லை ஒன்று என்னன்னா, teachers themselves require some sort of orientation. அங்கே இருக்கிற ப்ராப்ளம் வந்து even though they are well paid when compared to private school teachers, but government schools teachers have not been properly trained. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவுட்லுக்கும் மாறணும், ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அவுட்லுக்கும் மாறணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல்ஸை நம்ம வந்து முடிஞ்சதுன்னா அடாப்ட் பண்ணி அதை 1 or 2 பிளேசஸ்ல இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சோம்னா ஒரு சாலிடா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. That is all I want. Sir. Thank you. Right. Madam. See, our Ramamurthy sir was telling that we can meet in some hotel or some other common place. Sir, once our place is ready, there is a conference room that is available for a smaller group. We can plan and make use of that conference room, which will be very comfortable to discuss. Good ambience will be there. It will be good. So I think Subhash sir will elaborate on that later on once we are into that place. Sir, Venkatraman here. Right. I may be excused because I have a small appointment at 6:45. I will catch up with you. I'm so sorry. Yes. Right. We can also wind up. Somebody is waiting. I have to call him. That's why. Really, I am thankful to every member who participated in our organization. Really, it is wonderful and useful for our organization. We consolidate every point and we will split up some groups to implement what are all the best one and what can be implemented at the first stage. First and second, we can grade wise and we can implement it. If possible, we can simultaneously 1 or 2 programs narrated by our members will be considered. Now, we can consolidate everything within a week's time
and we can sit together another meeting, and we can implement what we are going to be implement for the suggestions given by our valuable members. And we can also periodically have some Pattimandram like organizations meetings, and we can do also to collect the gatherings of the public, so that we have attachment with the public also. Then only our programs will be successful. Anyhow, we can do it. And I thank everybody else who have participated and given their valuable suggestions, which will definitely give a path to our organization to lead the government or to suggest the government for making very good policies in implementation of our suggestions. Thank you. And I request Joint Secretary is available. Given vote of thanks. Manikandan sir. நீங்களே கொடுத்துடுங்க. So probably he is. Sir, Then Shankar will be giving vote of thanks. Manikandan is Sir, there. on behalf of SCS Forum, sir, it has been a very, very fruitful interaction. I think we are getting real fire, the real spirit of moving into our own office. Today itself, we could see a lot of interaction. This is giving us a lot of hopes, and even amidst Corona, that we are able to meet and discuss. And we look forward for moving into our own premises, where we can certainly sit and discuss and take 1 or 2 tasks at a time and fulfill as many have suggested. Thank you very much for everyone's contribution. On behalf of SCS Forum, I express our sincere thanks to every SCS Forum EC members. Thank you all. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. National anthem. அதை ஷேர் பண்ணிட்டு போடலாமா? இந்த அப்பீல் அதெல்லாம் ஷேர் பண்ணிடலாமா சார்? பண்ணு. ஷேர் பண்ணிட்டு நேஷனல் ஆந்தம் போடலாம். அது ஒரு போட்டோஸ் அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் காட்டிக்கலாம். யாருமே பதில் சொல்லல. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे मूर्ति सजा वाले Thank you everyone, sir. Have a good day. We'll catch up again. Loganathan sir, can you hear me? சார் சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். சார் இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம்ல. ஆமா சார்.
அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து ஐ ஹவ் டு கலெக்ட் எவ்ரி திங் அண்ட் ப்ரிப்பேர் ஒரு ஷார்ட் ரைட் அப் மாதிரி. ரெண்டாவது உங்களுடைய இதையும் பார்த்தேன், நம்ம அடுத்த போன்ல நம்ம பேசுறோம் உங்களுக்கு அதை பற்றி. ஏன்னா அதை ஃபைனலைஸ் ஏப்ரல் 14th வந்து சித்திரை திருநாள், தமிழ் திருநாள் வருது. ஆமா, அதுல பண்ண அது ஏதாவது ஒரு பட்டிமன்றம் நீங்க நம்ம எஸ்எஸ் போரத்துல பிளான் பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். we will do it. ஒண்ணு வந்து அவன் எனக்கு இந்த இதுல மட்டும் போட்டுட்டு எது ஃபர்ஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். எனக்கு எனக்கு அனுப்பிடுங்க. அதுல நீங்க கொடுத்த தலைப்புக்கு வந்து கொஞ்சம் ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஹெட்டிங்ஸ் வந்து அதுல கொஞ்சம் மாற்றம் எனக்கு தெரிஞ்சது. அதை பார்த்துட்டு you can select 1 or 2 orators. அதுல நம்ம இது பண்ணிக்கலாம், போட்டுட்டு நம்ம you can go ahead. அந்த இது பூரா நீங்க you can undertake it. Whatever the expenditure we can share. அதுல ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லை. ஓகே சார், thank you sir. சரி, ஓகே சார், thank you sir, thank you. Right. And Mr. Subbaraj, very happy. Mr. Subbaraj, are you very happy? Not fully happy. I am happy. Because we have to bring out our other peoples also. Now they have displaying our activities and other things now. Previously that it has been displayed and something else. Notes and everything, budget and everything. Thanks to your dragging Venkatraman, who was just sitting quietly in a corner and bringing it out from him. Good. Right. அதே மாதிரி இப்ப கொடுத்த வெங்கட்ராமன் சார் இருக்காரு, போயிட்டாரு. அதனால நம்ம ஸ்ரீபதி சார் கொடுத்ததனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸலண்ட் ஒரு வேல்யூபிள் சஜஷன்ஸ் அதை நம்ம ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டு, அதே மாதிரி இவர் சங்கர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதையும் கன்சல்டேட் பண்ணி டோட்டலாகவே we can sit together in another meeting, high level committee மாதிரி, not all the people, some people கூப்பிட்டு அதில் எப்படி இது பண்ணுறது போட்டு then we can finalize and we can refer to the EC for approval. சார் ஒரு சின்ன பாயிண்ட். ஆமா, பாண்டியராஜன், மினிஸ்டர் பாண்டியராஜன், he is in charge of culture and heritage. He is a good friend of mine. I can even request him to come and join us in this meeting if necessary. Yes. இல்ல திங்க் பண்ணுங்க, அதாவது அவனை பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு. பட் இல்ல நம்ம ஃபவுண்டேஷன் he may come forward with various suggestions. அதுக்காக சொல்றேன். எஸ். ஏன்னா இப்ப சப்போஸ் நம்ம மெம்பர் மட்டும் இல்ல, even non-members, those who are interested in giving new suggestions, we can accept that suggestions because it is for the benefit of the nation. Yes. அதே மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட்ல சிவகுமார், I can request Shivakumar to join us for this meeting. Oh yes. அதையும் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு கலெக்டிவா சில வியூஸ் கிடைக்கும், டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல கிடைக்கும். சிவகுமார் வந்தாருன்னா we can easily utilize him in our அதாவது மந்த்லி மீட்டிங் மாதிரி, including all the members we can invite it and we can ask. Please go ahead. நீங்க டேட் மட்டும் சொல்லுங்க, நான் ஃபிக்ஸ் பண்றேன். ரைட் சார். நீங்க அந்த மந்த்லி மீட்டிங் சொன்னா you can invite பாண்டியராஜன் also. இல்ல நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க சார், which will be that community date சிவகுமாருக்குன்னா we can fix it up. Okay, all right. அதுல ஒன்றும் இதே கிடையாது. ஓகே. ஆமா, அதாவது என்ன வாட் வில் பி அவர் கேதரிங் 100 200 சொன்னா அதுக்கு தக்கபடி we can select places. ஓகே, பண்ணி நம்ம பண்ணலாம். ஆமா, ஆல் ரைட். ஓகே சார். ஓகே சார், மீட்டிங் எண்ட் பண்ணலாமா? நம்ம கல்ச்சரல் எத்திக்கல் வேல்யூ வந்து we have to regenerate சார், அவ்வளவுதான். எஸ். ஆமா,
Right, sir. Thank you, Loganathan. Thank you, sir. Thank you, all of you. Right, sir. Thank you, sir. Thank you. Bye, sir. லோகநாதன், இந்த சில பேருடைய நெட்வொர்க்கிங் எல்லாம் சரியா இல்ல, அது அவளை ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் நீங்க யூஸ் யுவர் டிஸ்கிரிப்ஷன், யார் யார் இதெல்லாம் அன்மியூட் பண்ணணுமோ எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுங்க. இன் கேஸ் ஆஃப் சந்தோஷம் காதுலயே விடல அவர் பேசினது. அதனால அத அண்ட் அவளை பர்சனலா வேணா சொல்லி, சார் பேண்ட்வித் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, ஜாஸ்தி பண்ணுங்கன்னு ப்ளீஸ் டெல் தம். ஏன்னா அவளுக்கு தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா அவள் கேட்டுப்பாங்க. அது என்ன பண்ணணும் அப்படி என்னங்கிறத சொன்னாக்க யூ கேன் ஈவன் பெர்ஹாப்ஸ் ஹெல்ப் தெம் டு டு இட். ஏன்னா இன்னைக்கு பல இடத்துல நமக்கு வாய்ஸ் போயிடுச்சு. Okay. Thank you very much, sir. Good night. Okay, thank you all. Good night, all. Thank you, sir. Thank you.